வாசிப்போம். 1 தெசலோனிக்கேயர் 5:24. உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர், அப்படியே செய்வார். ஆமென். அல்லேலூயா. உங்களை அழைத்த தேவன் எப்படிப்பட்டவர்? எதிர்மே சொல்ல முடியும்? பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க. உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். ஆமென். அல்லேலூயா. அவர் போலியானவர் கிடையாது, மாய்மாலம் கிடையாது, அவர் ஏமாத்துறவர் கிடையாது, அவர் பிராடு கிடையாது. அவர் யாரு? உண்மை உள்ள தெய்வம். அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் உண்மை உள்ள தேவன். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க. மீண்டுமா, நாம் ஆராதிக்கிற தெய்வம் உண்மை உள்ளவர். அவர் நம்மை அழைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். எதுவுமே விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. பாருங்க, அழைச்சிருக்கார். எப்படி அழைச்சாரு? வருத்தப்பட்டு எல்லோரும் நான் உங்களுக்கு ஆமென் கொடுக்கிறாரா கொடுக்கலையா? எத்தனை பேர் கொடுத்திருக்கிறாரு? உடைய வாழ்க்கையில எல்லாம் ஆண்டவர் எவ்வளவோ நினைச்சிருக்காரு. இளைப்பாறுதலை, சமாதானத்தை, நிம்மதியை, சந்தோஷம் கொடுத்திருக்கிறார். அவர் சொன்னபடி செய்கிற உண்மை உள்ளவர். அல்லேலூயா. வாருங்கள், நான் உங்களுக்கு என்ன செய்வேன்? இளைப்பாறுதல் தருவேன் சொன்னவர் இளைப்பாறுதல் செய்கிறாரே, கொடுக்கிறார். அதை நாம் அனுபவிக்க வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும். அதனாலே நாம் ஆராதிக்கிற எப்படிப்பட்டவர்? உண்மை உள்ளவராக இருக்கிறார். இந்த உலகத்திலே எல்லாரும் அழைப்பாங்க, வாங்க வாங்க வாங்கன்னு அழைப்பாங்க. எதுக்கெல்லாம் அழைப்பாங்க? ஆமா, அவர் கட்சிக்கு சொல்றார். மோடி அழைக்கிறார், முன்னாடியே பேமஸா கலைஞர் அழைக்கிறார், அம்மா அழைக்கிறார், அப்புறம் வைகோ அழைக்கிறார், அப்புறம் விஜயகாந்த் அழைக்கிறார். இப்போ அது லேட்டஸ்டா. முன்னாடி எல்லாம் யாரு? இவங்க பேர் தானே செய்யும், லைனா வரும். இப்போது தளபதி செய்யறாரு, அழைக்கிறார். அல்லேலூயா. எதுக்கு அழைக்கிறாங்க? அவங்க மாநாடு நடத்தினா அழைப்பாங்க. வாங்க எல்லாரும் செய்யுங்க, மாநாட்டுக்கு வாங்கன்னு வாங்க, வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு போவாங்க. முடிஞ்ச உடனே நான் ஒன்னும் தெரியாது. அல்லேலூயா. சதமா சொல்லுவோமே. அதே சொந்த பந்தம் அழைப்பாங்க. எங்க அழைப்பாங்க? கல்யாணத்துக்கு வாங்க, காது குத்த வாங்க, அப்புறம் வீடு என்ன செய்ய, வீடு பிரதிஷ்டைக்கு வாங்க. அப்புறம் எங்க அழைப்பாங்க? யாருக்கு? அல்லேலூயா. காது குத்து அழைப்பாங்க, கல்யாணத்துக்கு அழைப்பாங்க, வீடு பிரதேசிக்கு அழைப்பாங்க, பிறந்த நாளுக்கு அழைப்பாங்க. அப்புறம் செய்வாங்க, இறந்துட்டான்னு செய்வாங்க, இந்த காரியம் செய்ய அழைப்பாங்க. அப்புறம் செய்வாங்க, சில காரியங்களுக்கு அழைப்பாங்க. வாங்க வாங்க வாங்கன்னு அழைப்பார்கள். அல்லேலூயா. ஆனா அங்கெல்லாம் போன நமக்கு என்ன உண்டு? அங்க போன நமக்கு என்ன உண்டு? செலவு தான் உண்டு. செலவா இல்லையா? நீங்க போக்குவரத்துக்கு செலவு பண்ணணும், மொய் வைக்க செலவு பண்ணணும், எல்லாத்துக்கும் நான் உண்டு, செலவு உண்டு. ஆனால் என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அழைக்கிறார். அங்கு வந்த செலவு இல்லை, அங்க வந்தால் என்ன உண்டு? நிம்மதி உண்டு, சமாதானம் உண்டு, சந்தோஷம் உண்டு. அல்லேலூயா. எதற்காக நம்ம அழைக்கிறாரோ அதை நிறைவேற்ற அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஒவ்வொருவரும் ஒவ்வொன்றுக்கு அழைக்கிறார். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர். எல்லோரையும் அழைக்கிறார், வாங்கன்னு அழைக்கிறார். எல்லாருக்கும் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார், எல்லாருக்கும் ஒரு சித்தம் வைத்திருக்கிறார், திட்டம் வைத்திருக்கிறார். நாம் அதை அறிந்து செயல்படுவோமானால் அதை நிறைவேற்ற அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. நம்ம ஆபிரகாமை அழைச்சாரா இல்லையா? ஆதி 12 1 வாசிங்க. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி அவர், நீ உன் தேசத்தையும் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போன்னு சொன்னாரா? வான்னு சொல்லியா? ஆபிரகாமை ஆண்டவர் போனாரா வானாரா? வந்துட்டு போனாரா? அப்படியே போட்டிருக்க புறப்பட்டு. ஆனா ஆதி அப்போஸ்தலர் 7:2 வாசிங்க. அப்போஸ்தலர் 7:2-3 வாசிங்க. அப்போஸ்தலர் 7 நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு ரெண்டுல இருந்து வாசிங்க.
அதற்கு அவர் சகோதரரே பிதாக்களே கேளுங்கள் நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் காரானூரிலே குடியிருக்கிறது முன்னமே மெசொப்பொத்தாமியாவில் நாட்டிலே ஆ, இருக்கும்போது இருக்கும்போது மகிமையின் தேவன் அவனுக்கு மகிமையின் தேவன் அவருக்கு தரிசனமாகி உன் தேசத்தையும் தேசத்தையும் உன் இனத்தையும் இனத்தையும் விட்டு புறப்பட்டு விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் நான் தேசத்துக்கு உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா என்றார். வா என்றார். அல்லேலூயா. அப்ப அப்போஸ்தல வான் போட்டிருக்கு, ஆதியாகமத்துல போ போட்டிருக்கு. அல்லேலூயா. ஆ, அல்லேலூயா. அதாவது ஆண்டவர் அடைச்சிட்டார், 11ஆம் அதிகாரத்திலே அடைச்சிட்டார். ஆனா ஆதியாகமத்துல 11ஆம் அதிகாரத்துல என்ன செய்யல, போடப்படல. ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்துல அடைச்சவரு எங்க செய்றாங்க, வாசிங்க. 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். ஆருடைய குமாரனும் தன் பேரனுமாயிருந்த லோத்தையும் தன் குமாரன் ஆபிரமுடைய மனைவியாகிய தன் மருமகள் சாராயையும் அழைத்து கொண்டு அவர்களுடனே ஊர் என்கிற கல்தையுடைய பட்டணத்தை விட்டு கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டான். அவர்கள் ஆரான் மட்டும் வந்தபோது அங்கே இருந்து விட்டார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் வான் கூப்பிட்டாரு, வந்தாங்க, புறப்பட்டு வந்தாங்க. ஊர் என்ற தேசத்துல செஞ்சாங்க, புறப்பட்டு வந்தாங்க. வந்தவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஆரான் வந்தோன்னு அங்க நின்னுட்டாங்க. ஆரான்ல நல்ல செழிப்பா இருந்தாலே எல்லாரும் அங்க நின்னுட்டாங்க. அல்லேலூயா. அழகா போடப்பட்டுங்கள, கல்தையருடைய பட்டணத்தை விட்டு கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போக புறப்பட்டான். ஆரான் மட்டும் வந்த விதம் செய்தாங்க, நின்று விட்டான். அல்லேலூயா. அதுக்கப்புறம் மீண்டுமாய் ஆண்டவர் 12ஆம் அதிகாரத்துல என்ன செய்யறாரு, நீ உங்க அப்பா கூட வந்தா செயலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு உன் தகப்பனையும் என்ன செய்ய, உன்னுடைய தகப்பனை உன்னுடைய இனத்தையும் உன் தேசத்தை விட்டு தகப்பனையும் விட்டு என்ன செய்ய, நான் உன் காண்பி தேசத்துக்கு போ. ஃபர்ஸ்ட் வான் கூப்பிட்டாரு, வந்தவன் பாதி வழி நின்று போயிட்டான். இப்ப என்ன பண்ணிட்டாரு, போன்ட்டார். நீ கூட உங்க அப்பா வந்தாருன்னா என்ன பண்ணுவ, அங்கங்க நிப்பாட்டுருவாரு. அதால அப்பாவை விட்டு செய்யறே, என் கூட வான் சொன்ன பிறகு இந்த ஆபிரகாம் என்ன செஞ்சான், புறப்பட்டு வந்தான். அல்லேலூயா. ஆபிரகாமை ஏன் அழைத்தார்? 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அல்லேலூயா. ஆபிரகாமை ஆசீர்வதிப்பதற்காக தேவன் அழைத்தார். ஆபிரகாம் எதுக்கு அழைத்தார்? ஆசீர்வதிக்கும்படி அழைத்தார். அல்லேலூயா. சொல்ல பாருங்க, நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். இவன் அழைக்கும் போது, முன்னாடி அடைக்கும் போது எத்தனை வயசு தெரியல, இப்ப அடைப்போ சொல்லும் போது அவனுக்கு வயசு 75 வயசு. அப்புறம் எத்தனை வயசு? 75 வயசு. அது வரைக்கும் ஆபிரகாமுக்கு என்ன கிடையாது, பிள்ளை கிடையாது. 75 வயசுல பிள்ளை கிடையாது. அசல உன்னை நான் செய்வேன், பெரிய ஜாதியாக்குவேன்னு சொல்கிறார். பிள்ளை பிறந்தாலும் பெரிய ஜாதி ஆகும், பிள்ளை பிறக்காம என்ன செய்யாதே ஜாதி. அதனால சொல்றார், நான் உன்னை செய்வேன் பெரிய ஜாதியா. இப்போ ஆபிரகாம் விட்டுட்டு ஆண்டு கூட போயிட்டான். இப்போ ஆண்டவர் அவனை ஆசீர்வதிக்கிறார். அவன் செல்வ சீமானா இருக்கிறான். ஆடுகள் மாடுகள் மந்தை என்ன செய்யுது, எல்லாம் பெருகுகிறது. அல்லேலூயா. வேலைக்காரன் சொல்றான், என் எஜமான் செல்வ சீமானா இருக்கிறார் என்று சொல்லி நல்ல ஆண்டவர் ஆபிரகாம் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. ஆனால் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன்னு சொன்னார் பாத்தீங்களா, அது என்ன செய்யல, இன்னும் நிறைவேறல. அப்போ அழைத்தவர் அதை செய்வாரா செய்ய மாட்டாரா? அல்லேலூயா. பாருங்க, இப்போ 75 வயசு, இப்ப என்ன ஆயிடுச்சு, 85 வயசு ஆயிடுச்சு, 10 வருஷம் ஆயிடுச்சு. 75 வயசுல இந்த கானானுக்கு போறான். 85 வயசு ஆயிடுச்சு, 10 வருஷமா என்ன கிடையாது, பிள்ளை கிடையாது. ஆண்டவர் சொன்னார், உன்னை அப்படியாக்கு இப்படியாக்குன்னு சொன்னார். 15ஆம் அதிகாரத்துல சொல்லும் போது சொல்றாரு, என்ன சொல்றாரு,
5ஆம் வசனம் 15. ஆ ம் ஆ ம் ம் ஆ உன் சந்ததி இவனமா இருக்குன்னு சொன்னாரு. ஆனா என்ன செய்யல? 10 வருஷமா ஒரு பிள்ளை இல்ல. சொல்லுவாங்க, ஒரு புழு பூச்சி இல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் அழைச்சார செய்வாரா செய்ய மாட்டாரா? நிச்சயமா என்ன செய்வாரு? செய்வதற்கு எப்படி இருக்கிறாரு? உண்மை உள்ள தேவனா இருக்கிறார். ஆனா என்ன ஆச்சு? சாராளுக்கு என்ன ஆச்சு? சந்தேகம் வந்துடுச்சு. இனி ஆண்டவர் பிள்ளை கொடுப்பாரோ கொடுக்க மாட்டாரோ தெரியல. ஏனால் சாராளுக்கு ஸ்திரீகளின் வழிபாடு நின்று போயிற்று. அல்லேலூயா. பெண்களுக்கு மாதம் மாதம் வருகிற அந்த வழிபாடு ஆயிடுச்சு. ஆனா அது இருந்தாதான் பிள்ளை பிறக்கும். நின்று போனாலும் செய்யாது, பிள்ளை பிறக்க. நின்று போன உடனே அந்த அம்மாவுக்கு சந்தேகம் வந்துருச்சு. என்ன பண்ணலாம்? இனி நம்ம வீட்டுக்காருக்கு ஒரு பிள்ளை பெற்று நம்மளால கொடுக்க முடியாதே, என்ன பண்ண சொல்லி ஒரு குறுக்கு வழியை செய்யறாங்க, யோசிக்கிறாங்க. தன்னுடைய அடிமை பெண்ணாகிய ஆகாரை அழைச்சு ஆபம் செய்யறாங்க, இந்த என் அடிமை பெண் உனக்கு தரேன், இவன் மூலியமாய் பிள்ளை கொடுங்க என்று சொல்லி செய்றாங்க, கொடுக்கிறார்கள். அல்லேலூயா. 16ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தில் அழகான செய்து போடப்பட்டிருக்கிறது. சாராய் ஆபிரகாமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கற்பத்தை அடைத்திருக்கிறார், என் அடிமை பெண்ணோடு சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றால் சாராயின் வார்த்தைக்கு ஆபிரகாம் செவி கொடுத்தான். அல்லேலூயா. சத்தமா சொல்லுவோமே. இப்போ மனைவி சொல்றா, என்ன சொல்றா? இந்த அடிமை பண்ணி நீங்க எடுத்துங்க, இவன் மூலியமா செய்யணும் குழந்தை பிறக்கட்டும், இதன் மூலியமா நம்ம வீடு என்ன செய்யணும் கட்டப்படட்டும், வாரிசு உண்டாகட்டும் சொல்றான். இப்ப ஆபிரகாம் என்ன சொல்லி இருக்கணும்? ஆண்டவர் சொன்னா செய்வார். அல்லேலூயா. அவர் எப்படிப்பட்டவர்? உண்மை உள்ளவர், வாக்கு மாறாதவர். வாக்கு கொடுத்தால் வாக்கு மாறாத தேவன். சொல்லியிருக்கோமா சொல்லிருக்க கூடாதா? அல்லேலூயா. ஆனா ஆபிரகாமுக்கு என்ன ஆச்சுன்னா, என்னாச்சு ஆபிரகாமுக்கு? இல்ல, அவனுக்கு விசுவாசின் தகப்பன் பேர் கொடுத்திருக்காங்க. ஆண்டவர் கொடுப்பாரு விசுவாசிச்சா. ஆனா அவனுக்குள்ள என்ன ஆச்சு? இந்த ஆகார எடுத்துக்கன்னு சொன்ன உடனே ஆபிரகாம் என்ன ஆயிட்டாரு? கொஞ்சம் சிங்க் ஆயிட்டாரு. அல்லேலூயா. சத்தமா சொல்லுவோமே. ஆபிரகாமுக்குள்ள சலனம் உண்டாயிடுச்சு. இந்த பெண்ணை நம்ம என்ன செய்யலாம், எடுத்துக்கலாமே என்று என்ன செஞ்ச வந்துருச்சு. ஆக்கினாலே ஆகாரை என்ன செஞ்சாரு? திருமணம் பண்ணார். ஆகாருக்கு என்ன செய்த? ஒரு இஸ்மவேல். கரெக்டா நீங்க அந்த அதிகாரம் கடைசியில வாசிக்கும் போது ஆகார் என்ன செஞ்சா? ஆபிரகாமுக்கு இஸ்மவேலை பெற்றார். ஆபிரகாம் 86, அப்ப 85 வயசுல ஆகார கொடுக்கறாங்க. 86 வயசுல செய்த இஸ்மவேல் பிறக்கிறார். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் ஆபிரகாம் மேல என்ன ஆயிடுச்சு? கோபமாயிட்டார். ஏறக்குறைய 15 வருடம், 14 வருடம் இந்த ஆபிரகாமுடைய ஆண்டவர் பேசவே இல்லை. அது வரைக்கும் ஆண்டவர் ஆபிரகாமுடைய உறவாடி கொண்டிருக்கிறார், பேசி கொண்டிருக்கிறார். இவன் போய் தொழுது கொள்ளுகிறான், ஆண்டவரோடு சஞ்சரிக்கிறான், எல்லாம் செய்யறான். எப்போ ஆகாரை கல்யாணம் பண்ணானோ அப்போ ஆண்டவருக்கும் அவனுக்கும் இருந்த தொடர்பு கட்டாயிடுச்சு. அல்லேலூயா. 86 வயசுல, அதாவது 85ல இருந்து 99 வரைக்கும் ஏறக்குறைய 14 வருடங்கள், 14-15 வருடங்கள் அவனுக்கு ஆடுகின்ற கனெக்ஷன் கட்டாயிடுச்சு. அல்லேலூயா. 99வது வயதுல தான் 17ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் தரிசனமாக்கி சொல்லுகிறார், ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமை தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு உண்மை நடந்து கொண்டு உத்தமனாயிரு சொல்றாரு. அல்லேலூயா. என்ன சொல்றாரு? ஆமென். அப்ப ஆபிரகாம் என்ன தவறிட்டான்? உத்தமத்தை என்ன செய்தான்? தவறி விட்டான்.
ஆண்டவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அந்த உண்மை உள்ளவர் நம்முடைய வாழ்க்கையில நன்மைகள் செய்ய வேண்டுமானால், அவர் சொன்னது நிறைவேற வேண்டுமானால் நாம் உத்தமமாய் இருக்க வேண்டும். நம்ம எப்படி இருக்கணும்? நாம எப்படி இருக்கணும்? பக்கத்தை கைப்பிடி சொல்லுங்க. ஆண்டவர் உண்மை உள்ளவர். நமக்கு சொன்ன காரியங்கள் நிறைவேற வேண்டுமானால் நாம் உத்தமமாய் இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் கொஞ்சம் விட்டு பார்க்கிறாரு. ஆனா இந்த ஆபிரகாம் என்ன பண்ணிட்டான்? ஆகாரன்னு சொன்னோன்னா ஆணு வாயை பொளந்துட்டான். மனைவி சொல்ல என்ன சொன்னா கேட்டான். வேதம் அழகா சொல்லுது, சாராயின் வார்த்தைக்கு ஆபிரகாம் செவி கொடுத்தான். பாருங்க, இதே யோபுவுக்கு அவருடைய மனைவி சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? தேவனை தூஷித்து செத்து தொலைறான்னு சொல்றாங்க. அல்லேலூயா. ஆனா யோபு மனைவியின் வார்த்தைக்கு என்ன செய்யல? சாவச்சோன்னா செவி கொடுப்பாங்களா? அல்லேலூயா. சில பேர்லாம் பாருங்க, செத்துப்போன்னு சொன்னா என்ன செஞ்சிருவாங்க? சில பேர்லாம் மனசு உடைஞ்சு போயிடுவாங்க. சரி, இத்தனை வருஷம் நம்மோடு கூட இருந்த மனைவி, நம்முடைய இன்பத்துல சந்தோஷத்துல மகிழ்ச்சி இருந்த இந்த மனைவி, இப்ப துக்கம் வந்த உடனே திடீர்னு சாவ சொல்றாளேன்னு சொல்லி இனிமேல வாழ்ந்து என்ன பயன்? நம்ம மனைவியே நம்ம செத்து போயின்னு சொல்லிட்டா. ஏற்கனவே 10 பிள்ளைங்க செத்து போச்சு. இருந்த ஆடு மாடு எல்லாம் போச்சு. 7000 ஆடு போச்சு, 3000 ஒட்டகம் போச்சு, 500 ஏர் மாடு போச்சு, 500 கழுத போச்சு, எல்லாமே போச்சு. சரீரத்துல சுகமும் போச்சு. இப்ப வாழ்ந்து என்ன பண்ணணும்? வாழ்ந்து என்ன புண்ணியம்? செத்து போலான்னு சொல்லிக்கலாம். யோபு செத்து போயிருக்கலாம். ஆனா என்ன சொல்றான் அவன்? மனைவி பார்த்து என்ன சொல்றான்? அதற்கு அவன் பைத்தியக்காரி பேசுகிறது போல் பேசுகிறாய். தேவன் கையிலே நன்மை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ என்றான். அல்லேலூயா. ஆபிரகாம் இத சொல்லிருக்கணும் சாராய் கிட்ட, பைத்தியக்காரி மாதிரி பேசாத, எனக்கு நீ உனக்கு நானு, நமக்கு நடுவுல இன்னொருத்தி எதுக்கு? தேவன் சொன்னார்னா கண்டிப்பா செய்வாரு, நான் விசுவாசிக்கிறேன், நீ விசுவாசின்னு சொல்லி சாராய தலையில ஒண்ணு வச்சிருக்கணும். அல்லேலூயா. ஆனா ஆபிரகாம் என்ன செய்யல? அதை செய்யல. சொன்ன உடனே ஓகே தலையாட்டார், பூமாடு தலையாட்டது போல தலையாட்டார். ஏன்னா ஆபிரகாமுக்கு ஆகார் மேல ஒரு கண்ணு இருந்திருக்கும் போல. அல்லேலூயா. கேட்க வேண்டியது கேட்கணும், கேட்க கூடாதுக்கு செய்யறது கேட்க கூடாது. அல்லேலூயா. இப்ப சாராய் ஆபிரகாம் சொன்னார்ல, மனைவி பேச்சை கேட்டானே, கடைசியில உன் மனைவி சொன்னால மனைவி பேச்சை கேளுன்னு சொல்றாரு. இப்போ ஆகாரை வீட்டை விட்டு அனுப்பும் போது ஆகார் சொல்லுவாங்க, சரா சொல்லுவாங்க, அவங்களை அனுப்புவாங்க. ஆண்டு போய், ஆண்டவரே நான் எப்படி அனுப்புறது? உன் மனைவி சொல்றது செய்ப்போன்ற. அல்லேலூயா. ஆனா யோபு என்ன செய்யல? பைத்தியக்காரி போல பேசுகிறாயே, கர்த்தர் கையில் நன்மைப்பட்ட நாம தீமையும் பெற வேண்டாமோ என்று சொன்னான். அல்லேலூயா. இப்போ அந்த யோபுவின் மனைவி அந்த யோபுவை பார்த்து நம்ம எல்லாம் நினைப்போம், சரி இவ்வளவு கொடுமகாரியா இருந்திருக்காளே யோபு மனைவி, சாவ சொல்லிட்டாலே அப்படின்னு நான் நினைப்போம். உண்மையில அவன் மனசு சொல்லியிருப்பாளா இல்ல எப்படி சொல்லியிருப்பா? நினைக்க சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அவ யோபை பார்த்தா எப்படி பார்த்திருந்தா ஸ்டார்டிங்ல? ஆமா, எப்படி பார்த்தா? நல்ல ஒரு முதலாளியாய், நல்ல ஒரு எஜமானாய், நிறைய திரளான வேலைக்காரி, ஆடு மாடு கழுத குதிரை எல்லாத்துக்கும் வச்சு கோட்டீஸ்வரனா பார்த்த அவ, ராஜ கம்பீரமாய் பார்த்த அவ, இப்ப எப்படி பாக்குற? அவ ஒண்ணுமே இல்லாம, உரு தெரியாம, ஓட்டை எடுத்து சுரண்டிக்கிட்டு உடம்பெல்லாம் புழு நின்றுது, சாம்புல உட்கார்ந்து பார்க்கும் போது அவளுக்கு மனசு தாங்கல. அல்லேலூயா. யோபின் மனைவிக்கு என்ன செய்யல? மனசு தாங்கல. ஐயா, நீங்க உயிரோடு இருக்கிறத காட்டில செய்யலாம். இப்போ நம்ம கூட வீட்டுல வயசானவங்க சில பேர் இருப்பாங்க, என்ன செய்வாங்க? அவங்க நிலைமை முடியலன்னா என்ன செய்வாங்க? என்ன செய்வோம்? நம்ம என்ன சொல்லுவோம்? இவங்க இருந்து அவசரப்படுறதை காட்டிலும், இருந்து கஷ்டப்படுறதை காட்டிலும்
ஆண்டவர் எடுத்துக்கிட்டா நல்லா இருக்குன்னு சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? அப்ப அவங்க மேல கோபத்துல சொல்றீங்களா இல்ல அவங்க மேல அன்பு வச்சு சொல்றீங்களா? அல்லேலூயா, சத்தமா சொல்லுவோமே. நிச்சயமா என்ன செய்யறோம், அவங்கள பார்க்கும் போது இவங்க வேதனைப்படும் போது, கடந்த நாட்கள்ல கூட ஒரு கோர்ட்ல கேஸ் போட்டிருந்தாங்க. அவருடைய மகன் கோமா ஸ்டேஜ்லயே ரொம்ப நாளா இருந்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க, பிழைக்க வழி இல்லைன்னு சொன்ன உடனே கருணை கொலைக்கு கோர்ட்ல நான்னாங்க. இந்தியாவிலே முதல் முறையா அவனுக்கு கருணை கொலை சொல்லி கோர்ட்ல உத்தரவு கொடுத்தாங்க. அல்லேலூயா. கருணை கொலை தெரியுமா? உயிர் போகாத என்ன செய்யணும், சாகடிக்கணும். இது சட்டப்படி அவங்க அப்ளை பண்ணி அதை கோர்ட்டு அதை டாக்டர் அனுப்பிச்சு உண்மையிலேயே அவன் பிழைப்பானா பிழைக்க மாட்டானா என்ன ஆராய்ச்சி பண்ணி உண்மையிலேயே அவன் கோமா ஸ்டேஜில் இருக்க, அவன் நினைவு வர என்ன வாய்ப்பே இல்லை, அப்படி நினைவு வந்தாலும் அவன் எழுந்து நடமாட முடியாதுன்னு சொன்னதுக்கால என்ன பண்ணாங்க, கருணை கொலை பண்ணலான்னு சொல்லி உத்தரவு கொடுத்து கருணை கொலை பண்ணாங்க. இப்போ லேட்டஸ்டா 6 மாசம் முன்னாடியோ 1 வருஷம் முன்னாடியோ பேப்பர்ல டிவில எல்லாம் போட்டாங்க. அல்லேலூயா. இப்ப அந்த யோபின் மனைவி இந்த யோபை பார்க்கும் போது அவளால தாங்க முடியல, அவளால செய்ய முடியல, தாங்க முடியல. ஐயோ, நம்முடைய கணவரை எப்படியெல்லாம் பார்த்தோம், இப்ப எப்படி இருக்கிறாரு, அப்படி எப்படி அவருடைய நடை எப்படி இருக்கும், அவரை பார்த்தா வேலைக்காரங்க ஊர்ல இருக்கவங்க செய்வாங்க, தலை வணங்கி என்ன செய்வாங்க, வணங்க செலுத்துவாங்க. அந்த அளவு கௌரவமா இருந்த மனுஷன். அப்ப யோபு வாசிக்கும் சொல்றாரு, சின்ன பிள்ளைகள் கூட என்ன செய்யறாங்களா, அவரை அசட்டை பண்ணுகிறார், வேலைக்காரன் அசட்டை பண்ணுகிறாங்க. அந்த அளவுக்கு மனுஷன் என்ன செஞ்சாரு, சூழ்நிலை மாறி போச்சு. இதெல்லாம் பார்க்கும் போதுதான் அந்த அம்மா சொல்லிட்டாங்க, இங்க தேவனை தூஷித்து ஜீவனை விட்டுருங்க. ஆனா அந்த மனைவி பேச்சு என்ன செய்யல, கேட்கல. தேவன் கையில நன்மையை பெற்றோம், தேவன் கையில செய்யலாம் தீமையும். அவர் என்ன நிலைமையில என்னை வச்சாலும் பரவாயில்ல, அல்லேலூயா, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல செய்வேன் நம்பிக்கையா இருப்பேன்னு யோபு சொல்றார். தன் உயிரை எடுக்க நமக்கு என்ன கிடையாது, அதிகாரம் கிடையாது. உன் காலத்துக்கு முன்ன நீ ஏன் உன் உயிரை நீ எடுத்துக்கவும் அதிகாரம் கிடையாது, அடுத்த உயிர் எடுக்கவும் உனக்கு கிடையாது, அதிகாரம் கிடையாது. தேவன் எப்போ நியமிச்சு எப்ப எடுக்கிறாரோ அப்பதானே செய்யணும். அல்லேலூயா. யோபுடைய கடைசி நிலைமை என்ன, முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை இரட்டத்தினே ஆசீர்வதிக்கப்பட்டது, 2 மடங்காய் ஆசீர்வதிக்கப்பட்டது. அல்லேலூயா. 7000 ஆடுக்கு பதிலா 14,000 ஒட்டு வந்தது, 3000 ஒட்டத்துக்கு பதிலா 6000 ஒட்ட வந்தது, 500 ஏர்மாடுக்கு பதிலா 1000 ஆச்சு, 500 கழுதைக்கு பதிலா 1000 ஆச்சு. அதே மனையோடு கூட வாழ்ந்து மீண்டுமாய் 10 பிள்ளையை பெற்றெடுத்தான். அல்லேலூயா. பின்பு அவன் பூரண வயசாய் என்ன செஞ்சான், அந்த கடைசி அதிகாரம் கடைசி வசனம் வாசிங்க. யோபு நெடுநாள் இருந்து பூரண வயதுடையவனான செஞ்சான், மரித்தான். அல்லேலூயா. வருகிற அந்த கொஞ்ச கால பாடுகளை நாம் சகித்து அதை நாம பொறுமையாய் போவோமானால் நம்முடைய முடிவு என்ன செய்யும், மகிமையா இருக்கும். அல்லேலூயா. இதை யோபுக்கு வந்த பாடு போல எந்த மனுஷனுக்கு வரப்போறது கிடையாது. நமக்கு வர சின்ன சின்ன கொஞ்ச நெஞ்ச பாடு பார்த்தே உலகத்தை வெறுத்து போறோம், செத்து போலான்னு நினைக்கிறோம். அல்லேலூயா. இவ்வுலக பாடு இனி வரும் மகிமைக்கு என்ன கிடையாதா, ஈடு என்ன கிடையாது. ஆகினால எவ்வித பாடு வந்தாலும் அதை மேற்கொள்ள கிருபையை கேளுங்க, அதை தாங்கிக் கொள்ள பலன் கேளுங்க. தேவன் கொடுப்பார், தேவன் நடத்துவார். அவர் நம்மை அழைத்திருக்கிறார், அவர் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. சத்தமா சொல்லுவோமே, உற்சாகமாய் சொல்லுவோமே. அல்லேலூயா. இப்போ ஆபிரகாம் இந்த விஷயத்துல தவறினபடினால அவனுக்கு சொன்னார், நீ எனக்கு உண்மையை நடந்து கொண்டு எப்படி இருப்பா, உத்தமனாயிரு. அப்புறம் சரி ஆண்டவரே ஒழுங்கா இருக்க சொன்ன பிறகு ஆண்டவர் அவனுக்கு சொன்னது போலவே என்ன கொடுத்தாரு, ஈசாக்கை கொடுத்தார். சாராளுக்கு அந்த ஸ்திரீகளின் வழிபாடு நின்ற பிறகும் கர்ப்பம் செத்து போனதுக்கு பிறகும் அவளுக்கு 90 வயசு, ஆபிரகாமுக்கு 100 வயசு. அருமையான ஈசாக்கை அப்போட ஆண்டு தூதர்கள் சொல்லும் போது சாராய் நகைக்கிறார். அப்ப சொல்ல, தேவனால கூடாத காரியம் தேவனால
ஆமா, மனுஷங்க சொல்லுவாங்க முடியாதுன்னு, டாக்டருங்க சொல்லுவாங்க முடியாதுன்னு. ஆனால் தேவன் ஒரு நாளும் சொல்ல மாட்டார் முடியாதுன்னு. அவரால கூடாத காரியம் இல்ல. சொல்லுங்க, தேவனால கூடாத காரியம். பக்கத்து கைப்பிடி சொல்லுங்க, தேவனால கூடாத காரியம் ஒண்ணு இல்ல. இந்த உலகமே முடியாதுன்னு சொன்னாலும், விஞ்ஞானம் முடியாதுன்னு சொன்னாலும், நம்முடைய அந்த சொல்லுவாங்களே மைண்ட்ல இருக்க சொல்லுவாங்க, நம்முடைய புத்தியே முடியாதுன்னு சொன்னாலும் தேவனால கூடாத காரியம். அல்லேலூயா. அவர் இல்லாததை என்ன செய்யறதா, இருக்கிறது போல உருவாக்குறது. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? சாத்தியமே இல்லாததை சாத்தியமாக்குகிறவர், நடக்காததை நடக்க வைக்கிறவர், செத்து போனவங்களையே உயிரோடு எழுப்புகிற தேவன் நம் தேவன். அல்லேலூயா. ஆகினாலே அவர் நிச்சயமாய் நம்மை அழைத்திருக்கிறார், நம்மை ஆஸ்வதிக்கும் அழைத்திருக்கிறார். ஆபிரகாமை சொன்னார், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், வானத்து நட்சத்திரங்களை போல செய்வேன், உன் சந்ததி இருக்குன்னு சொன்னார். சொன்னது போல பாருங்க, ஈசாக்கு பெற்றெடுத்தார், ஈசாக்கு யாக்கோபை பெற்றெடுத்தார், யாக்கோபு 12. அல்லேலூயா. நம்ம அததான் பார்க்கிறோம், இன்னொரு பக்கம் பார்க்கறது இல்ல. இப்ப இஸ்மவேலுக்கு பிறந்தான்ல, இஸ்மவேலு பிறந்தானா இஸ்மவேலுக்கு எத்தனை பிள்ளைங்க பிறந்துச்சு? அல்லேலூயா. இஸ்மவேலுக்கு 12 பிள்ளைகளும் ஒரு பெண்ணும் பிறந்தது. யாக்கோபுக்கு எப்படி 12 பிள்ளையும் ஒரு பெண்ணும் பிறந்ததோ, அதே போல இஸ்மவேலுக்கு 12 பிள்ளைகள் ஒரு பொண்ணு. அந்த 12 பிள்ளைகளும் 12 பிரபுக்கள் ஆனாங்க. ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். தங்கள் கிராமங்களிலும் அரண்களிலும் குடியிருந்த தங்கள் ஜனத்தாருக்கு 12 பிரபுக்களாகிய இஸ்மவேலின் குமாரர்கள் இவர்களே, இவருடைய நாமங்கள் இவர்களே. அந்த 12 பிள்ளைகளை பேரை முன்னாடி போட்டிருக்காங்க. 12 பிள்ளைகள் 12 பிரபுக்கள். அல்லேலூயா. இவர்கள் தான் யார் தெரியுமா? இஸ்மவேலுடைய சந்ததி யார் தெரியுமா? இந்த இஸ்மவேலுடைய சந்ததி 12 பிரபுக்கள் யார் தெரியுமா? உங்களுடைய சந்ததி யார் தெரியுமா? நிறைய பேர் முஸ்லீமுங்க இஸ்லாமிய நினைக்கிறோம், அதான் சொல்லுகிறார்கள். அல்லேலூயா. அவர்கள் முஸ்லீம்கள் அல்ல, அரேபியர்கள். இஸ்மவேலுடைய சந்ததிகள் யாரு? அரேபியர்கள். முஸ்லீம் மதம் இப்ப தோன்றின மதம். கிறிஸ்துவ மதம் இயேசு கிறிஸ்து பிறந்ததுக்கு பிறகு, அவர் மரித்து உயிரோடு எழுந்த பிறகு இயேசுவை பின்பற்றினவர்களுக்கு அந்த பெயர் தான் அது கிறிஸ்துவ மதம். அல்லேலூயா. இந்த ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவர்கள் எபிரேயர், யூத மதம், ஜூடா. அல்லேலூயா. அவர்கள் யூதர்கள், யூத மதம். இயேசு கிறிஸ்து பிறந்து அவர் வளர்ந்து மரித்து உயிரோடு கூட இருந்து பின்பு சீசனுக்கு தரிசனமாகி அவரை ஏற்றுக்கொண்டு இயேசுவை ரட்சகராய் ஏற்றுக்கொண்டவர்கள் அவரை பின்பற்றவர்கள் பெயர் தான் யாரா இருந்தது? கிறிஸ்து. இதற்கு பிறகு எத்தனையோ ஆண்டுகள் கழித்துதான், எத்தனையோ நூற்றாண்டுகள் கழித்துதான் முகமது ரபி தோன்றி அவர் இஸ்லாத்தை தோற்றுவிக்கிறார். முஸ்லிம் மதத்தை செய்றாரு, தோற்றுவிக்கிறார். அல்லேலூயா. அந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் இஸ்லாமியர்கள், முஸ்லிம்கள். எப்படி இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் கிறிஸ்தவர்களோ, அதே போல அவர் தோற்றுவித்த அந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் இஸ்லாமியர்கள். அல்ல அரேபியர்கள் மாத்திரமல்ல, யாரெல்லாம் இப்போ நாம இந்துவா இருந்தோம், இப்ப இயேசுவை ஏற்றுக்கொண்டால கிறிஸ்துவலா மாறினது போல எந்த ஜாதியில இருந்தோ எந்த மதத்தில் இருந்தோ இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் இஸ்லாமியர்கள். அல்லேலூயா. எதுவுமே புரியுது? எனக்கு ஒண்ணுமே புரியலையா? மண்டலம் குழம்பு திரும்ப இருக்கீங்க. அல்லேலூயா. நிறைய பேர் அப்பத்துல சொன்னது என்னதான், இஸ்மவேல் சந்ததி இஸ்லாமியர் அப்படின்னு சொல்ற. அப்படி அல்ல. அவருடைய 12 பிள்ளைகள் அரேபியர்கள். அந்த அரேபிய தேசத்தில இருந்து
முகமது நபி வந்ததுக்கு அப்புறம் அவர் தோற்றுவித்த இஸ்லாத்தை பின்பற்றினவர்கள் தான் இஸ்லாமியர்கள். அதிலே பாதி பேர் பின்பற்றிருக்கலாம், முக்கால்வாசி பேர் பின்பற்றிருக்கலாம், இல்ல கால்வாசி பேர் பின்பற்றிருக்கலாம், வெளிய மதத்துல இருந்து வந்து சேர்ந்திருக்கலாம். அதை பின்பற்றினவர்கள். இப்ப நீங்க குர்ஆனை எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க? ஏதாவது பார்த்திருக்கீங்களா, படிச்சிருக்கீங்களா? இப்போ இந்த யூத மதம் வந்து ஆதியம் அப்படி தொடர்ந்து வருது. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, அவனுடைய 12 கோத்திரம் சொல்லி அப்படியே போகுது. அதுலதான் யார் வருது? மோசே வராரு, தாவீது வராரு, சாலமோன் வராரு, ராஜாக்கள் வராங்க. அதுல இருந்து இயேசு என்ன செய்யறாரு? தாவீது குமாரனா இயேசு பிறக்கிறார். அல்லேலூயா. ஆனா குர்ஆன்ல பாத்தீங்கன்னா எல்லாமே எப்படி இருக்கும்? கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். இந்த ஆபிரகாம், அவங்க சொல்லுவாங்க ஆபிரகாம் என்ன செய்றாங்க? அவதான் முர்த்திதா எடுத்துக்கிறாங்க. ஆபிரகாம் முஸ்லிம்ல பேரு இப்ராஹிம். ஆபிரகாம் என்ன பேரு? இப்ராஹிம். இப்ப இப்ராஹிம் கூடிய இந்த ஆகார், இஸ்மவேல் தான் அவங்களுடைய சந்ததியா அவங்க சொல்லுவாங்க. ஆனா அவங்கள போய் பாத்தீங்கன்னா இந்த ஈசாக்க பலி செலுத்துறாங்க பாத்தீங்களா, அதுதான் அவங்களுக்கு பக்ரீத் பண்டிகை. ஆபிரகாம் ஈசாக்கை பலி செலுத்த போறாரு பாத்தீங்களா, அதுதான் அவங்க என்ன செய்றாங்க. ஈசாக்கு அவங்களுக்கு சம்பந்தம் இல்ல, இந்த ஆகார் மூலியமா வந்த சம்பந்தம் இல்ல. ஆனா ஈசாக்கு பலி செலுத்த செய்றாங்க, அவங்க பக்ரீத் பண்டிகை கொண்டாடுறாங்க. அல்லேலூயா. அவங்க போனா மோசேக்கு மூசா நபின்னு கொண்டாடுவாங்க. இப்போ மோசேக்கு அவங்களுக்கு சம்பந்தம் கிடையாது. மோசே என்ன செய்வாங்க? மூசா நபி. தாவீதுக்கு தாவூத்து, சாலமோனுக்கு சுலைமான். அது இதன் கலந்த மாதிரி குழப்பிதான் வச்சிருப்பாங்க. கேட்டா நாங்க தான் தெளிவா இருக்குன்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. இதனுடைய வரலாறு, யூதருடைய வரலாறு வேற. இஸ்லாத்துல இந்த ரபி வந்து எல்லாத்தையும் கலந்து எழுதப்படுதான் அது குர்ஆன். அதுல உபதேசங்கள் சொல்லப்பட்டிருக்கு, அது வேற. வரலாறுன்னு பார்த்தா அதுல வரலாறே சரியா இருக்கா. அவங்களுக்கு மோசைக்கு என்ன கிடையாது? சம்பந்தம் கிடையாது. யோசுவாவுக்கு சம்பந்தம் கிடையாது. தானியேலு சம்பந்தம் கிடையாது. இன்னைக்கும் தானியேலுடைய கல்லறை, எஸ்தருடைய கல்லறையை பாதுகாப்பா வச்சிருக்கிறாங்க. யாரு? ஈரான்ல இருக்கு. அல்லேலூயா. ஈரான் வந்து முஸ்லிம் தேசம் அல்ல, அது வேதத்தில் சொல்லப்பட்ட பெர்சியா தேசம். ஈரான் வந்து பெர்சியா. இப்போ சண்டை நடக்குதுல்ல இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும். அன்னைக்கு இஸ்ரேல் தானியேல் அடிமையா இருக்கும்போது அந்த பெர்சியா தேசத்துல சூசான் அரண்மனை, எஸ்தர் இருக்காங்களே, இதெல்லாம் எங்க? ஈரான். அல்லேலூயா. பாரசீகம், பெர்சியா வந்து பாரசீகம் மாறுச்சு. அதுக்கப்புறம் இப்ப ஈரானா மாறுக்கு. பாபிலோன், நேபுகாத் நேச்சர் வந்து ஈராக். ஈராக் தேசம் தான், பாபிலோன் தேசம் தான் ஈராக் தேசமா இருக்கிறார். அல்லேலூயா. ஆக இந்த பாருங்க, இஸ்மவேலுக்கு பிறந்த 12 பிள்ளைங்க, அவனுடைய மகளையும் சிறரே தேவன் ஆஸ்வதிக்கிறார். அவங்களும் பலிக்கு பெரிய இருக்கிறாங்க. ஒரு பக்கம் இப்படி, ஒரு பக்கம் அப்படி. அல்லேலூயா. ஆபிரகாமை ஆண்டவர் சொன்னார், என்ன சொன்னாரு? உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன்னுடைய சந்ததி வானத்து நட்சத்திரங்களை போல இருக்கும். இஸ்மவேலுடைய 12 பிரபுக்களுடைய சந்ததி பெருகுச்சு, இந்த பக்கம் பெருகுச்சு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, ஆபிரகாம் மொத்தம் எத்தனை பிள்ளைங்க? ஆபிரகாம் மொத்தம் எத்தனை பிள்ளைங்க? இருங்க, மத்தவங்களை கேட்கலாம். ஆபிரகாம் மொத்தம் எத்தனை பிள்ளைங்க? நிறைய பேர் சொல்லுவாங்க 2 சொல்லுவாங்க. 25 அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா, கேத்துரால் என்ற மனைவி இருந்தால் அவளுக்கு 6 பிள்ளைகள் பெற்றிருந்தார். அல்லேலூயா. 25 அதிகாரத்திலே பார்த்தா ஃபர்ஸ்ட் வருஷம் 2 வருஷம் வரும். அது ஒரு 6 சந்ததியா பிரியுது. அல்ல மீதியான ஒன்று இருக்கும். மீதியான சந்ததி பைபிள் நிறைய வரும். மற்ற சந்ததியெல்லாம் பைபிள் அவ்வளவு வராது. அதுல ஒரு 6 சந்ததி வாரிசு, அப்படி அது ஒரு பெருகுது. ஆபிரகாமை அழைத்தார், உன்னை வானத்து நட்சத்திரங்களை போலவும் பூமி மண்டலத்தினை போல செய்ய உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னாரு. அவ்விதமாய் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அந்த ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பது நிச்சயம் அல்லவா? ஒரு ஆமீனே கிடையாதா? ஆபிரகாம் ஆசீர்வதித்த தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரா, ஆசீர்வதிக்க மாட்டாரா? அல்லேலூயா. அவர் ஆசீர்வதிக்கிற தேவன், உண்மை உள்ளது. ஆனா நாம எப்படி இருக்கணும் சொல்லுங்க? நாம எப்படி இருக்கணும்? அவருக்கு முன்பாக உத்தமனாய் நடக்கணும். அல்லேலூயா. அவருக்கு உண்மையை நடந்து கொண்டு உத்தமனாய் இருந்தால் நம்மை தேவன் செய்வார். ஆபிரகாம் ஆசீர்வதித்தவர்
நம்மையும் ஆஸ்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சதமா சொல்லுவோமே, உற்சாகமா சொல்லுவோமே. அடுத்து வாசிப்போம். மத்தேயு 4:19 வாசிப்போம். என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். அல்லேலூயா. இங்க பாக்குறோம், என்ன சொல்றாரு? யார சொன்னாரு? இங்க மொத்தமா சொல்லப்பட்டிருக்கிறது, பொதுவா சொல்லப்பட்டிருக்கு. லூக்கால வாசிச்சீங்கன்னா லூக்கா 5:10 சீமோனுக்கு கூட்டாளிகளான செபதேயின் குமாரராகிய யாக்கோபும் யோவானும் அந்தபடியே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவளாய், இது முதல் உன்னை மனுஷரை பிடிக்கிறவளாய். அல்லேலூயா. பேதுருவை என்ன செய்றாரு? அழைக்கிறார். சீசர்களை அழைக்கிறார். என் பின்னே வாருங்கள். எதுக்கு அவங்களை அழைக்கிறாரு? சொல்லுங்க, எதுக்கு அழைக்கிறாரு? மனுஷரை பிடிக்கிறவளாய். அவங்க யாரு? மீன் பிடிக்கிறார். யாரு? மீன் பிடிக்கிற, கடல்ல மீன் பிடிக்கிற மீனவர்கள். பேதுரு, யோவான், அந்திரேயா, இவங்கெல்லாம் என்ன செய்றாங்க? ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவளாய் மாற்றுவேன் சொல்றார். இந்த பேதுரு நம்பி ஆண்டோட இயேசு என்ன செஞ்சான்? கூட போனான். அல்லேலூயா. கூட போனானா? 3 வருஷம் கூடவே இருந்தானா? அல்லேலூயா. மனுஷனை பிடிச்சானா? எப்ப பிடிச்சான்? இயேசுவோடு கூடவே இருக்கும் போது. ஆனா என்ன செய்யல? இயேசுவை பிடிக்கும் போது என்ன பண்ணிட்டான்? மறுதலித்து விட்டான். இயேசு யாரு? அவர் யாருன்னு எனக்கு தெரியாதுப்பா. நீ ஏன் கூட தானே? ஐயா, அவனை யாருன்னு எனக்கு தெரியும். சத்தியம் பண்றான், மறுதலிக்கிறான் பேதுரு. சரி, மறுதலிச்சான். ஆண்டவர் திரும்பி பார்த்தாரு. அவன் பார்த்தோன்னா மனங்கசம் இருந்தான். அதுக்கப்புறம் மத்த என்ன வேண்டாம்? மீன் பிடிக்க போயிட்டான். எங்க போயிட்டான்? அவன் மாத்திரமா? அவன் கூட இருந்த ஆட்கள்லாம் கூட்டு போறான். மீன் எங்க போலாம்? மீன் பிடிக்க போலாம். அல்லேலூயா. ஆண்டவர் எதுக்கு அழைச்சாரு? சொல்லுங்க, ஆண்டவர் எதுக்கு அழைச்சாரு? பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, ஆண்டவர் நம்மை மனுஷரை பிடிக்கிறவர்களாக அழைச்சாரை தவிர மீன் பிடிக்க அழைக்க. யாரோ பிடிச்சு கொடுக்குறாங்க, நம்ம காசு கொடுத்து வாங்கி நம்ம சாப்பிடுறோம். உங்களை மனுஷனை பிடிக்கிற ஆண்டவர் அழைச்சா அடிக்கடி அடிக்கடி மீனை பிடிக்க போனா எப்படின்னா? அல்லேலூயா. அந்த மீனை பிடிச்சிருந்து நம்ம கிட்ட கொடுத்து நாம வயிற்றறிய சாப்பிட்டு அல்லேலூயா. தேவன் நம்மை என்ன எதுக்கு அழைச்சாரா? மனுஷரை பிடிக்க முடியாத இந்த பேதுருவை அழைத்தார். உங்களையும் என்னையும் அதற்காக தான் அழைத்திருக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, சுவிசேஷம் அறிவிப்பது என்மேல் விழுந்த சுவிசேஷம் அறிவாதனுக்கு. போன வாரோட அருமையான தாசர் வந்து நல்ல சூப்பரா பிரசங்கம் பண்ணாங்க. கேட்டீங்களா? நல்ல எப்படி சுவிசேஷம் சொல்லுவதுன்னு செஞ்சாரு. சொல்லி நமக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் மீன் பிடிக்கல, நமக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வேதம் சொல்லுது, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை. அதான சொல்லப்பட்டிருக்கு. நேரம் வாய்க்கிறோ சமயம் கிடைக்கும் போதெல்லாம் என்ன செய்யணும்? சுவிசேஷம் சொல்லிக்கிட்டே இருக்கணும். யாருக்காது ஆமா வேலை லீவா வந்து சபையில வந்து கைப்பிரதி எடுத்து போனோமா போய் என்ன செய்யணும்? ஒரு இடத்துல நின்றுட்டு கொடுக்கலாம். அதாவது யாராவது பார்த்துன்னு சில சத்தியத்தை சொல்லலாம். ஆண்டோடைய அந்த ராஜ்யத்தை கட்டுவதற்காக நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய நேரத்தையும் பணத்தையும் செலவழிக்கிற கர்த்தருடைய பிள்ளையா நம்ம இருக்கணும். அல்லேலூயா.
ஆனா அந்த பேதுரு என்ன பண்ணிட்டாரு சொல்லுங்க? ஆமா, மீன் பிடிக்க போயிட்டார். யோவான் 21 அதிகாரம் வாசிங்களேன். சீமோன் பேதுரு மீன் பிடிக்க போறேன் என்றான். நாங்களும் உம்மோடு கூட வரேன் என்று சொல்லி போதும். அல்லேலூயா. அவருடைய யாரும் போனாங்களா? சீமோன் பேதுரு, திதிமு, தோமா, திதிமு தோமா, நாத்தான், செபுதேயின் குமாரன் 2 பேர் செய்தாங்க. மொத்தமா போயிட்டாங்க. எங்க போயிட்டாங்க? அல்லேலூயா. இது எதை குறிக்கிறது? பின்மாற்ற ஜீவியத்தை குறிக்கிறது. அதாவது மீன் பிடிக்கிறது பின்மாற்ற ஜீவி இல்ல, இல்ல இல்ல, மீன் பிடிக்கிறது பின்மாற்ற ஜீவி இல்ல. எது பின்மாற்ற ஜீவினா விட்டுட்டு வந்தான் பாத்தீங்களா? மீன் பிடித்தை விட்டு தானே இயேசு கூட வந்தான். அவன் இப்போ இயேசு கூட வராம விட்டுட்டு வந்ததை ஏறாம பாத்தீங்களா? அதுதான் என்னவா இருக்கிறது? பின்மாற்றமா இருக்கிறது. அல்லேலூயா. நாம் கூட அநேக காரியங்களை விட்டுட்டு இயேசுக்காக வந்திருப்போம். இயேசுவோடு கூட இருக்கணும். அதை விட்டுட்டு நாம் விட்டுட்டு வந்த காரியத்துக்கு போனா நம்ம தான் யாரு? பின்மாற்றக்காரர். விக்கிரகத்தை விட்டு வந்திருப்போம், குடிப்பழக்கத்தை விட்டு வந்திருப்போம், விபச்சாரத்தை விட்டு வந்திருப்போம், பாவத்தை விட்டு வந்திருப்போம், எவ்வளவு காரியங்கள திருடு கொலை இதெல்லாம் விட்டுட்டு வந்திருப்போம். ரவுடி கேடியா இருந்து திரும்பி ஆண்டவரை ஏற்றுக்கு வந்திருப்போம். வந்து ஆண்டவரை உறுதியை பற்றி கொண்டு ஆண்டவரோடு கூட இருக்கணுமே தவிர மீண்டுமாய் நான் போறேன் பழைய தொழிலுக்கு போறேன்னு சொல்லி போனா நாம யாரா இருக்கிறோம்? பின்மாற்றக்காரனா இருக்கிறோம். பேதுரு மறுதலிக்கும் செஞ்சாரு, பின்மாற்றத்துக்கும் போனார். அல்லேலூயா. இப்படிப்பட்டவர்களை தேவன் அழைத்த நோக்கத்தை என்ன செய்ய முடியாது? நிறைவேற்ற முடியாது. உங்களை கொண்டு தேவன் எதற்கு அழைச்சாரோ அதை நிறைவேற்ற முடியாது. அல்லேலூயா. உங்களை அழைத்தது நோக்கம் நிறைவேறணும்னா நீங்க கர்த்தரோடு கூட என்ன செய்யணும்? உறுதியா இருக்கணும். இந்த பேதுரை பார்த்து ஆண்டு கேட்கிறாரு. ஏற்கனவே கேட்கிறாரு. அதே 21ஆம் அதிகாரத்துல 15ஆம் வசனம். இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, நீர் உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். அல்லேலூயா. இப்போ இவன் பின்மாறது பண்ண பிறகு இவனை பார்த்து ஆண்டவர் கேட்கிறாரு, நீ என்னிலே அன்பாய் இருக்கிறாயா? அல்லேலூயா. ஏன் கேட்கிறாரு? நீ அன்பாய் இருந்திருந்தா என்ன செஞ்சிருக்க மாட்ட? பின்மாறதுக்கு போயிருக்க மாட்டேன். அன்பாய் இருந்திருந்தா என்ன மறுதலிச்சிருக்க மாட்டேன். அப்போ நம்ம மறுதலிக்காம இருக்கணும், பின்மாறது போகாம இருக்கணும்னா நமக்குள்ள என்ன வேணும் சொல்லுங்க? தேவனை நேசிக்கிற அந்த அன்பு நமக்குள்ள செய்யணும். அல்லேலூயா. கேட்கிற பாருங்க, நீ என்னிலே அன்பா இருக்கிறாயா? சொல்ற, ஆண்டவரே உண்மை நான் நேசிக்கிறேன் ஆண்டவரே. போதாது, 2வது கேட்கிறார். மீண்டும் செய்யறாரு. 2வது தடவை அவனை நோக்கி, பேதுருவே என்னிலே அன்பா இருக்கிறாய். ஆமாண்டு இருக்கிற. இப்போ 3வது கேட்கிறார். என்ன கேட்கிறாரு? 3வது தடவை கேட்கிறாரு. சீமோனே என்னை நேசிக்கிறாய் என்றார். என்னை நேசிக்கிறாய் என்று அவர் 3ஆம் தரம் என்னை கேட்டபடியினால் பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே நீ எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் நீ அறிவீர் என்றான். என் ஆடுகளை மேய்ப்பாயா? அல்லேலூயா. 3 தடவை அவனை கேட்ட உடனே அவன் மனசு உடைஞ்சு போச்சு. ஆண்டவரே நீங்க தான் எல்லாத்தையும் அறிஞ்சவர். ஏன்னா தேவனை அதிகமாய் நேசிக்கிறவர்கள், தேவனை அதிகமாய் அன்பு கூறுவவர்கள் சீக்கிரமாய் பின்மாற்றத்துக்கு போக மாட்டார்கள். அல்லேலூயா. ஆண்டவரை விட்டு போக மாட்டார்கள். இன்னைக்கு சபைக்கு வராங்க, ஞானஸ்நானம் எடுக்கிறாங்க, ஆரம்பத்துல உற்சாகமா இருக்கிறாங்க, நாளாக நாளாக என்ன செய்யறாங்க? அப்படியே பின்மாற்றத்துக்கு போறதுக்கு காரணம் என்னன்னா, நேசத்தை அந்த அளவுக்கு நான் சில அவங்க நேசிக்கவில்லை, அந்த அளவுக்கு அவர்கள் என்ன செய்யல? அன்பு கூறவில்லை. தேவனை அன்பு கூர்ந்தால் அவர்கள் பின்மாற்றம் செய்ய மாட்டாங்க,
போக மாட்டாங்க. ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போக மாட்டார்கள். அல்லேலூயா. சத்தமா சொல்லுவோமே. ஒரு கணவன் மனைவி நேசித்தால், ரெண்டு பேரும் ஒரே பரஸ்பர அன்புள்ளவர்களாய் இருந்தால் அவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க? பிரிய மாட்டார்கள். அவர்கள் வேற ஒன்றை தேட மாட்டார்கள். உண்மைதானே? உண்மையா போய் சொல்லுங்க. அந்த அளவுக்கு நேசம் இல்லாவிட்டால் தான் செய்தே. அப்போ ஒருவர் சபையில சபையில இருக்கிறாங்க, சபையை நேசித்தால் சபையை விட்டு செய்ய மாட்டாங்க, பிரிய மாட்டாங்க. தேவனை நேசித்தால், தேவனோடு கூட இருந்தால் அவர்கள் தேவனை விட்டு செய்ய மாட்டாங்க, பிரிய மாட்டார்கள். அல்லேலூயா. இப்ப நமக்கு என்ன தேவை? நமக்கு என்ன தேவை? நல்ல ஒண்ணு உத்தமம், இரண்டாவது தேவனை நேசிக்கிற நேசம் நமக்கு வேணும். அல்லேலூயா. எல்லாவற்றை காட்டிலும், உலகத்தை காட்டிலும், சொந்த பந்தங்களை காட்டிலும், உங்களை காட்டிலும் அதிகமாய் நேசிக்கிற நேசம் நமக்கு வேணும். தேவனை நேசிக்கிற நேசம். தேவனை அதிகமாய் நேசிக்கிறவர்கள், போல் சொல்றார்ல, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? எது வந்தாலும் பிரிக்க முடியாதுன்னா அந்த அளவுக்கு அன்பில இயேசுவோடு பிணைக்கப்பட்டிருக்கிறார். இயேசுகிற அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் செய்றாரே, குப்பையாய் நஷ்டமாய் எண்ணுகிறார் பவுல். நமக்கு அது வருமா? இயேசுவை நேசிக்கிறதுக்காக எந்த இடைஞ்சல வந்தாலும் என்ன வருது? அல்லேலூயா. நமக்கு ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடந்தாவே என்ன செஞ்சிடும்? நம்ம ஒரு காது குத்து வந்தாலே என்ன பண்ணிடுறோம்? நம்ம ஒரு கல்யாணம் வந்தாவே என்ன பண்ணிடுறோம்? அல்லேலூயா. அந்த தேவனுடைய அன்பை விட்டு என்ன பிரிக்க வந்தாலும் பிரிக்க கூடாது நிச்சயத்திலிருந்து அந்த அளவுக்கு தேவ அன்பு நமக்குள்ள செய்யணும். அந்த அன்பு உங்களுக்குள்ள இருந்தாதான் ஆண்டவங்களை அழைச்ச நோக்கம் நிறைவேறும். இப்போ ஆண்டவர் கேட்டதுக்கு பிறகு இவன் பேதுரு ஆண்டவர் உறுதியாய் பற்றி கொள்ளுகிறான், ஆண்டவரோட உறுதியாய் இருக்கிறான். இப்ப ஆண்டவர் அவனை கொண்டு பெரிய காரியங்களை செய்கிறார். அல்லேலூயா. பேதுரு அடைக்கும் சொன்னார், உன்னை என்ன செய்வேன்? மனுஷரை பிடிக்கிறான். அது வரைக்கும் அவன் எந்த மனுஷனையும் பிடிக்கல. இப்ப ஆண்டவர் மேல அன்பு செலுத்த ஆரம்பித்த பிறகு ஒன்று கூடி ஒரு மனமாய் மேல் வீட்டார்ல செபிக்கிறாங்க. பசுத்தாவின் இறங்குகிறாரு, வல்லமையை கிரியை செய்யறாரு. இப்ப எழுந்து நின்று என்ன செய்யறான்? பிரசங்கிக்கிறான். ஒரே பிரசங்கத்துல எத்தனை பேரு? 3000 பேரை என்ன செய்யறான்? ஒரே பிரசங்கத்துல எத்தனை பேரை? 3000 பேரை பிடிச்சிட்டான். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 2 அதிகாரம் 40 வசனம். 2:40 அப்போஸ்தலர். அவர்களுடைய வார்த்தை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் ஞானம் எடுத்துட்டாங்க ஒரே நாள்ல பண்ண பிரசங்கத்துல. காரணம் என்ன? பேதுரு இப்ப ஆண்டவரை நேசிக்க தொடங்கிட்டான், ஆண்டவரோட அன்பு பெற தொடங்கிட்டான், ஆண்டவரோட ஐக்கியம் ஆயிட்டான். ஆகினாலே இப்ப அவன் பிரசங்கத்துல நினைச்சு 3000. அடுத்த அதிகாரம் 3ஆம் அதிகாரத்துல பார்த்தா ஒரே ஒரு அற்புதம் செய்யறான். என்ன பண்றான்? தாயின் வயிற்றுல சப்பானியாய் பிறந்தவன செய்றாங்க, எழுந்து நடன்னு சொன்னாங்க. நீ எதிர்பார்க்கிற பொண்ணு வெளியே என்கிட்ட இல்லப்பா, இயேசுவின் நாமத்தால எழுந்து நட சொன்னதுனால இப்ப எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க? 5000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. வாசிங்க 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். வசனத்தை கேட்டவர்களில் அநேகர் விசுவாசித்தார்கள். அவர்கள் தொகை ஏறக்குறைய 5000 பேர் ஆயிற்று. அல்லேலூயா. பேதுருவை கொண்டு பேதுரை ஆண்டவர் அழைச்சார், உன்னை மனுஷனை பிடிக்கிறவராய் சொன்னார்ல. இப்ப 3000 + 5000 வளர்ச்சி 8000. இன்னும் நீங்க 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிங்கன்னா, வாசிங்க 5:14. திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தரிடமாக அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள். அல்லேலூயா. 5ஆம் அதிகாரத்துல அழகா சொல்ற, திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தரிடத்துல அதிகமாய் சேர்க்கப்பட்டார். அங்க எண்ணிக்கை போடல, அது அதிகமாய் போடப்பட்டது.
5ஆம் அதிகாரத்துல ஒரு அற்புதம் நடக்குது. என்ன அற்புதம்? 5ஆம் அதிகாரம் என்ன அற்புதம் நடக்குது? 2 பேர் செத்து போறாங்க. அதான் அற்புதம். என்னங்க செத்து போறது அற்புதமா? அல்லேலூயா, அல்லேலூயா. பேதுரு வந்து பொய் சொல்றாங்க. அனனியாவும் சப்பீரா கணவன் மனைவி 2 பேரும் செய்றாங்க, வந்து பொய் சொல்றாங்க. சொத்தை வித்து என்ன பண்றாங்க? பாதியை வஞ்சித்து வச்சுட்டு பாதியை கொண்டு வந்து விற்கிறாங்க. அப்ப பேதுரு கேட்கிறார், உங்க சொத்தை இவ்வளவு தானே விற்றீர்கள்? ஆமா ஐயா, இவ்வளவுதான் வித்தோம். அப்ப என்ன சொல்றாரு? அவனை நோக்கி, அதுக்கு முன்னே அவனை அனனியா என்னும் பேருள்ள ஒருவன் அவருடைய மனைவியாக சப்பீராலும் தங்கள் காணியாட்சிகளை விற்றார்கள். தன் மனைவி அறிய அவன் கிராமத்திலே ஒரு பங்கை கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதா இருக்கவில்லையோ? அதை விற்ற பின் அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ? நீ உன் இருதயத்தில் இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டதென்ன? நீ மனுஷனிடத்தில் அல்ல, தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்றான். அனனியா இந்த வார்த்தைகளை கேட்கவே விழுந்து ஜீவனை விட்டான். இவைகளை கேள்விப்பட்ட யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. ஆமென், அல்லேலூயா. இதை கேட்டு யாருக்கு என்ன உண்டாயிடுச்சா? இப்போ இந்த வாசிங்க 11 வசனம். சபையார் எல்லாருக்கும் இவைகளை கேள்விப்பட்ட மற்ற யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. அல்லேலூயா. இப்போ இங்க அனனியா பின்னாடியே அவங்க மனைவி வராங்க, சப்பீரால் வராங்க. சப்பீராட்ட கேட்கிறாரு, என்னம்மா சொத்து இவ்வளவுதான் வித்தீங்களா? ஆமாங்க, என்ன செஞ்சோம்? இப்பதான் அவங்க வீட்டுக்கார அடக்கம் பண்ணிட்டு வராங்க. அவங்க உங்களே அடக்கம் பண்ண போறோன்னு அந்த மாதிரி சொன்னாங்க, விழுந்து செத்து. இத பார்த்த அத்தனை பேருக்கு என்ன ஆயிடுச்சு? என்ன பயம் உண்டாயிடுச்சு? தேவ பயம். அல்லேலூயா. ஐயோ, இவங்க கூட சேரக்கூடாதுன்னு இல்ல, இவங்ககிட்ட என்ன செய்ய முடியாது, பொய் சொல்ல முடியாது. பசுத்தாவி இங்க இருக்கிறாங்க, தேவனோட கூட இருக்கிறாங்க என்று சொல்லி ஒரு தேவ பயம் உண்டானதுனால அந்த தேவ பயம் அதிகமாய் ஆட்கள் செய்யப்படாங்க, சேர்க்கப்பட்டார்கள். அல்லேலூயா. பேதுரு கிட்ட என்ன இருந்தது? பசுத்த ஆவியானவர் என்ன பண்றாரு? வெளிப்பாட்டை சொல்றாரு. அவன் அனனியா எங்கேயோ போய் சொத்தை வித்தான், எவ்வளையோ மறைச்சு வச்சான், கொண்டு வந்து கொடுத்தான். ஆனா கரெக்டா சொல்றாரு, சொத்தை இவளுக்கு தான். தெளிவா சொல்றாங்களே, அது விற்கிறதுக்கு முன்னே அது உன்னுடையதா இருக்கவில்லையா? அது விற்ற பின்னும் அந்த கிரயம் வசத்துல இருக்கு. சொத்தை வித்து மொத்தமா கொடுக்க சொல்ல. அவர் என்ன சொல்றாரு? அப்பா, 1 லட்ச ரூபாய்க்கு வித்த 50,000 எனக்கு தேவைக்கு வச்சுக்கிட்டேன், இந்த 50,000 உங்களுக்கு கொடுக்குற. இது என்னது? இது என்னது? உண்மையே சொல்றது. அல்லேலூயா. ஆனா நான் மொத்தமே இவ்வளவுதான் வித்தன்னு சொல்லி பொய் சொல்றாங்க பத்தியா? இதை பேதுரு கண்டுபிடிச்சு சொன்ன உடனே ஜீவனையை விட்டு போயிட்டாங்க. இதனால திரளான ஜனங்களை செஞ்சாங்க, ரட்சிக்கப்பட்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு கிருபையா இருக்காங்க. அன்னையா சபையில அன்னைக்கு மாத்திரம் இல்ல, இன்னைக்கும் எல்லா சபையிலும் இருக்கிறாங்க. இன்னைக்கும் எல்லா சபையிலும் இருக்கிறாங்க. வருமானம் வருது ஒரு பக்கம், கொடுக்கிற தசமபாகம், தசமா கொடுக்காத ஆட்கள் இருக்கிறாங்க. தசமா கொடுத்தாலும் வர வருமானத்துக்கு ஏற்ற போல கொடுக்கிறது கிடையாது. அல்லேலூயா. வஞ்சித்து வைத்து மல்கியால சொல்லுகிறார். என்ன சொல்ற 3ஆம் அதிகாரத்துல? மனுஷனை தேவனை மனுஷன் வஞ்சிக்கலாமா? வாசிங்க 3ஆம் அதிகாரம் மல்கியா. மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ வஞ்சிக்கிறீர்கள். எதினாலே உம்மை வஞ்சித்தோம்? எதினாலே என்னை வஞ்சிக்கிறோம் என்கிறீர்கள். தசம பாகத்திலும் காணிக்கையிலும் தானே நீங்கள் சபிக்கப்பட்டது.
நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள். அப்படி வாசிங்க. ஜனத்தாராகிய நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசமபாகங்கள் எல்லாம் பண்டகசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்து பலகணிகளை திறந்து இடமெல்லாம் போகுமட்டு உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டோனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. அதாவது நீங்க தேவனை வஞ்சிக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறது இல்ல, ஊழியக்காரன் வஞ்சிக்கிறோம் நினைக்கிறீங்க. ஆனா அது யாரை வஞ்சிக்கிறதா எடுத்து? தேவனை வஞ்சிக்கிறீங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, கொடுத்து பாருங்க, வானத்தின் பலகணிகளை தந்தன செய்வேன், இடங்கொள்ளா போகும் ஆஸ்வதை கட்டு. அல்லேலூயா. கொடுங்கள், அப்பொழுது அமிக்கி குலுக்கி வஞ்சித்து வைக்காதீங்க. தேவனுடைய தசமபாகத்தை வஞ்சிக்க கொடுத்து பாருங்க, அது ஆசீர்வாதம் அளவில்லாம இருக்கு. இன்னைக்கு சட்டசபை அமைஞ்சிருக்கு. எத்தனை பேரு அதுல உன்னிப்பா பாத்தீங்கன்னு தெரியல. அருமையான சபாநாயகரை தேவனை நியமிச்சிருக்கிறார். JCT பிரபாகர் சபாநாயகர். அவரை உட்கார்ந்த உடனே ஆண்டுடைய வசனம் தான் சொன்னார். என்ன சொன்னாரு? எண்ணி முடியாத அதிசயங்களையும் அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷம்? அல்லேலூயா. அவரை ஆண்டவர் அந்த நிலைமையில கொண்டு உட்கார வைக்க காரணம் தெரியுமா? சாதாரண மனுஷன் தான் அவரை கொண்டு வந்து ஆண்டவர் அந்த இப்ப முதலமைச்சரை காட்டிலும் மேலான பொறுப்புல அவனை உட்கார வைக்க காரணம் தெரியுமா? அவருடைய சாட்சி ஒன்று சொல்லி வீடியோ போட்டிருக்காரு. அந்த எல்ட்ரோய் குரூப்ல அம்சம் எதுவுமே பார்த்தீங்க கேட்டீங்க தெரியாது. அல்லேலூயா. அவர் ரட்சிக்கப்பட்டவர், அவனுடைய மனைவி குடும்பம் ரட்சிக்கப்பட்ட குடும்பம். அவரை ஆலயத்துக்கு போகும்போது நிறைய பேர் பைபிள் கொண்டு போறதை பார்த்துருக்காரு. பார்த்தது இவங்க பைபிள் இல்லாம போறாங்களே, இவங்களுக்கு பைபிள் கொடுத்தா நல்லா இருக்குன்னு சொல்லி ஒரு 50 பைபிளை ஃபர்ஸ்ட் எதுவுமே 50 பைபிள் வாங்கி பைபிள் இல்லாதவர்களுக்கு செஞ்சா கொடுத்தார். அதை அப்படியே ஊழியமா ஸ்டார்ட் பண்ணி பஸ்ல போயிட்டு யாருக்கெல்லாம் பைபிள் வேணுமோ அவங்க என்ன செய்யுங்க, வாங்கிக்கிங்க. அப்புறம் பீச்சில் போய் யாருக்கெல்லாம் பைபிள் வேணும் வாங்கிக்கிங்க. ஒரு பைபிள் அப்போ அவர் வாங்கும் போது 80 ரூபா, 5 பைபிளுக்கு எல்லாச்சும் 4000 ரூபாய் செலவு பண்ணி செஞ்சிருக்காங்க. அப்புறம் அப்படியே காலங்கள் ஓட ஓட 50 100 ஆச்சு, 100 200 ஆச்சு, 200 1000 பைபிள் வாங்கி என்ன செய்யறதா கொடுக்க ஆரம்பிச்சார். அல்லேலூயா. சொல்றாரு, 50 4000 ரூபாய் செலவு பண்ணி வாங்கணும், அடுத்து 100 பைபிள் வாங்குற அளவுக்கு தேவனை செஞ்சாரு, ஆசீர்வதித்தார். அப்புறம் 200 பைபிள் வாங்க தேவன் ஆசீர்வதித்தார். பின்பு 1000 பைபிள் வாங்கி கொடுக்கத்தக்கதா தேவன் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அதை எல்லாருக்கும் கொடுத்திருக்காரு. அப்புறம் அவரு வீட்டாண்ட வந்து நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. நிறைய ஊழியக்காரங்க வாங்குவாங்களா, இல்லாதவங்க வாங்குவாங்களா சொல்லுவாங்க. எங்க சர்ச்சில் ஞானஸ்தானம் எடுக்கிறாங்களோ பைபிள்னு சொல்லி 7 பைபிள் கொடுங்க, 5 பேர் கொடுக்க சொல்லி ஊழியக்காரங்க வாங்கி போவாங்களா, மற்றவங்க வாங்கி போவாங்களா? அவங்க வீட்டம்மா சொன்னாங்களா, நீங்க பைபிள் கொடுக்குறீங்க, வாங்கிட்டு போறவங்க வெளியே ஒருத்தர்கிட்ட காசுக்கு வித்துட்டு போயிடறாங்கன்னு சொல்றாரா? பரவாயில்ல, அது வித்தாத அனுப்பிச்சிட்டோம், அவருக்கு தேவை வருமானம் தேவை போட்டோம், இவரு கொண்டு போய் யாருக்கே விற்பார்ல, எப்படியும் பைபிள் யூஸ் ஆகுதுல அப்படி சொன்னார். ஆண்டவருக்காக டாக்ஸ் அந்த பைபிள் கொடுத்த அவரை தேவன் இன்று என்ன செஞ்சிருக்காரு, கொண்டு போய் உயர்ந்த இடத்துல உட்கார வச்சிருக்கிறார். அல்லேலூயா. வேதம் சொல்றது, கர்த்தருக்காக நாம் படுகிற பிரயாசம் விருதாவா இராது. 1 Corinthians 15 சொல்லுது, கடைசி வசனம், கர்த்தருக்கு நாம் படுகிற பிரயாசம் ஒரு நாளும் செய்யதே விருதாக. அதே போல கர்த்தருக்கு கொடுத்த ஒரு நாளும் தரித்திர ஆனதே கிடையாது. நாம் கர்த்தருக்காக என்ன செய்யணும், உண்மை உள்ளவர்களா இருக்கணும். நாம் உண்மை உள்ளவராய் இருந்தால் வேதம் சொல்றது, உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதம் செய்வான். அப்போ கர்த்தர் உண்மை உள்ளவர் தான். அவரை ஆஸ்வதிக்கணும்னா நாம எப்படி இருக்கணும், உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. தேவனுக்கு மீன் பிடிக்கிறவளை அல்ல, மனுஷரை பிடிக்கிறவளாய் நாம் மாற வேண்டும். ஆத்தும வார வேண்டும், சுவிசேஷம் சொல்ல வேண்டும். உண்மை உத்தவமாய் கர்த்தருக்காய் நாம் வாழும் போது அவர் உண்மை உள்ளவராய் இருந்து நம்மை பல மடங்கு ஆஸ்வதிக்க மாத்திரமல்ல, பல மடங்கு நம்மை உயரத்துல கொண்டு போய் வைக்கவும் கண்மலையின் மேல் நிறுத்தவும் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஆமென்.